ஒரு கொலைக்கும் சாட்ஜிபிடிக்கும் தொடர்பு இருக்கா? இதுதான் இப்போ தொழில்நுட்ப வல்லுநர்கள், டீனேஜ் பெற்றோர், சமூக வலைதள பயனர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. காரணம் ஒரு கொலை வழக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். தொழில்நுட்பம் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை அடைந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வேலைகளை எளிதாக்குறதோட மட்டும் இல்லாம பல சவால்களையும் நமக்கு அளித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கேற்றாற் போலதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்காவினுடைய மாசச்சூசெட்ஸ் மாகாணத்தில் 17 வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அர்ஜுன் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தனது தாய் மற்றும் 14 வயது சகோதரரின் மரணத்துக்கு தொடர்புடையதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். மாசச்சூசெட்ஸுடைய வடமேற்கு பாஸ்டன் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அர்ஜுனுடைய தாயார் சுதா வெங்கடேசன் 45 வயது மதிக்கத்தக்கவர், அவருடைய இளைய சகோதரர் சித்தார்த் அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய 14 வயது மதிக்கத்தக்கவர் 2 பேருமே உயிரிழந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்த ஒரு ஆசிரியரால அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியல. அன்னைக்கு மாலை மறுபடியும் குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட காவல்துறையினர் முயன்றிருந்தாலும் கூட அர்ஜுனின் தந்தை காவல்துறையை தொடர்பு கொண்ட பிறகுதான் காவல்துறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த மரண சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அர்ஜுன் வீட்டில் காணோம் அப்படின்னும் அவருடைய தாயின் காரையும் காணல அப்படின்னும் அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக மாசச்சூசெட்ஸுடைய வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் அர்ஜுன் இருந்ததாகவும் அதற்கு பிறகாக நடத்தப்பட்ட காவல்துறையினருடைய தேடுதல் வேட்டையில் மாசச்சூசெட்ஸில் வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் அர்ஜுன் இருந்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. காரில் சம்பவ இடத்துடன் தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய சில பொருட்களும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அர்ஜுனின் இணைய பயன்பாடு. மாவட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதுபடி பார்த்தா அர்ஜுன் சமீப காலங்களில் இணையத்திலையும் குறிப்பாக சாட்ஜிபிடிலையும் தனது குடும்பத்தினருக்கு தீங்கு ஏற்படுறது தொடர்பான கற்பனை கதைகள் மற்றும் கோட்பாட்டு சிந்தனைகள் குறித்து தேடி இருக்கிறதா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அவர் சாட்ஜிபிடியை பயன்படுத்தி கதாபாத்திரங்களை உருவாக்கியதாகவும் கற்பனை கதைகளை உருவாக்கவும் குடும்பத்தினரை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அந்த உள்ளடக்கங்கள்ல சில அவரது குடும்பத்தினருக்கு எதிரான அச்சுறுத்தல்களுடன் தொடர்புடையதாகவும் தோன்றியதாகவும் அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கு. அர்ஜுன் மீது 2 கொலை குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானப்போ அவரது சார்பில் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு பதில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் மனநல மதிப்பீடு மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் செய்தி நிறுவனம் தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு 2 முக்கியமான கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது. ஒன்று, இளைஞர்கள் ஏஐ சாட்பாட்களை எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க? ஏஐ கருவிகள் கல்வி, தகவல் மற்றும் படைப்பாற்றலுக்கு பயன்படுத்தப்படுது. அதே வேளையில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ஒருவர் அவற்றை தவறான வழிகளில் பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்தும் விவாதம் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று, ஏஐ ஒரு குற்றத்திற்கான காரணமா அல்லது ஏற்கனவே இருந்த மனநிலை பிரச்சனையின் ஒரு தூண்டுதல் கருவிதான் ஏஐயா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இந்த வழக்கில் அந்த கேள்விக்கு இன்னும் உறுதியான பதில் இல்லைனாலும் சாட்ஜிபிடி பயன்படுத்தியது மட்டுமே இந்த குற்றம் நடந்ததற்கான காரணம் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் நிரூபிக்கல. இந்த வழக்கில் உண்மையில் என்ன நடந்தது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை தொடர்ந்து அதிகாரிகள் விசாரிச்சுட்டு தான் வராங்க. அப்போ சாட்ஜிபிடி, ஏஐ ஆர் மொபைல் பயன்பாட்டிலிருந்து நம்ம குழந்தைகளை, அதுவும் முக்கியமாக டீனேஜர்ஸை நம்ம எப்படி காக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மருத்துவர்கள் தரப்பிலிருந்து என்ன அறிவுரைகள் வழங்கப்படுது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புறீங்கன்னா கமெண்ட்ஸில் எஸ் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.